வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம டேவிட் காட்மன் எழுதிய நத்திங் எவர் ஹேப்பன்ட் வால்யூம் 1 இந்த புக்கை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். இந்த புத்தகம் பாபாஜின்னு நமக்கு தெரிஞ்ச HWL பூஞ்சாவோட வாழ்க்கையை பத்தி ரொம்ப விரிவாக பேசுது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த முதல் பாகத்துல வர்ற விஷயங்களை, அதாவது அவரோட ஆரம்ப காலம், அப்புறம் ரமண மகர்ஷியோட அந்த சந்திப்பு, சுரங்க மேலாளரா இருந்தது, ராம் மந்திர்ல குரு ஆனது வரைக்கும் ஒரு முழுமையான அறிமுகம் கொடுக்கணும். ஆமா. ஆசிரியரை முன்னுரையில சொல்ற மாதிரி ஒரு ஞானியோட வாழ்க்கையை எழுதுறது, அதுவும் பாபாஜி மாதிரி ஒருத்தரோடது, சவால் நிறைஞ்சது. நிச்சயமா. அதனால அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, மத்தவங்களோட பாபாஜிக்கு இருந்த உரையாடல்கள், பதிவுகள் இதையெல்லாம் வச்சுதான் இந்த வாழ்க்கை வரலாற்றை அமைச்சிருக்காரு. அவர் செஞ்சிருக்கிற ஆராய்ச்சி பார்த்தா, அப்பா மலைப்பா இருக்கு. பல வருஷ உழைப்பு. ஆமா, நூத்துக்கணக்கான நேர்காணல்கள், 800 மணி நேர ஆடியோ பதிவுன்னு சொல்றாங்க. பெரிய முயற்சி. அப்போ கேள்வி இதுதான், ஏன் இந்த பாபாஜி, ஏன் இந்த புத்தகம் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? அவரோட கதையில நமக்கு புரிஞ்சுக்க என்ன இருக்கு? வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். முதல்ல இந்த பாபாஜி யாருன்னு புத்தகம் எப்படி ஆரம்பிக்குது? அவர் பிறந்த வருஷம் பத்தி ஒரு சின்ன குழப்பம் இருந்திருக்கு. 1910 13 ஆனா ஆசிரியர் 1913 தான் நிறைய சான்றுகளோட நிறுவுதாரு. ஆமா. குடும்பம்னு பார்த்தா அப்பா பரமானந்த், அம்மா யமுனா தேவி, சகோதரி சுமித்ரா. அப்பா ரயில்வேல இருந்ததால அடிக்கடி ஊர் மாற வேண்டி இருந்திருக்கு. ஆமா, அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே பாபாஜிக்கு ஆன்மீக நாட்டம் இருந்தத புத்தகம் அழகா சொல்லுது. 3-4 வயசுலயே சும்மா கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்துடுவாராம். அதனால செல்ல பேரா ராம்னு கூட கூப்பிட்டுருக்காங்க. ஓ, அப்படியா? கங்கை மேல, ஹரித்வார் மேல எல்லாம் ஒரு ஈர்ப்பு. முக்கியமா அவங்க அம்மா யமுனா தேவியோட தாக்கம். அவங்க பஜனை பாடுறது, வேதாந்த கதைகள் சொல்றது, குறிப்பா அந்த அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே பிரம்மம், அந்த மகா வாக்கியம், இதெல்லாம் சின்ன வயசுலயே அவர் மனசுல பதிஞ்சிருக்கு. இது அந்த புத்தக தலைப்போட பொருந்துற மாதிரி இருக்கு இல்லையா? வெளியில 1000 நடந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தன்மை. கரெக்ட். சொல்லப்போனா அந்த தலைப்புக்கு இது ஒரு முக்கியமான திறவுகோலா இருக்கலாம். வெளியில இவ்வளவு நிகழ்வுகள், ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு மாறாம இருக்கு. ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா, அதே சமயம் பையன் பயங்கர குறும்புக்காரரா இருந்திருக்காரு. ஆமா, அதுவும் புத்தகம் சொல்லுது. தெருவுல போறவங்க மேல சுடுதண்ணி ஊத்துறது, உடம்புல சாம்பல பூசிட்டு சாது மாதிரி நடிக்கிறதுன்னு ஒரே சேட்டை. ஆமா. அதே சமயம் மஸ்து கலந்தர்கள்னு ஒரு வகை இஸ்லாமிய துறவிகள் மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. அவங்க கூடவே இருக்கணும், பாட்டு கேட்கணும்னு. அப்புறம் அந்த மாம்பழச்சாறு சம்பவம் 6 வயசுல. ஆமா, அது ரொம்ப முக்கியமா பேசப்படுது. நிச்சயமா, அது பார்க்க சாதாரணமா தெரியலாம். ஆனா புத்தகம் அத பாபாஜியோட முதல் நேரடி ஆழ்நிலை அனுபவம்னு சொல்லுது. அந்த மாம்பழச்சார மறுத்தப்போ அப்படியே உலகமே மறந்து ஒரு அமைதியில, ஆனந்தத்துல மூழ்கிட்டதா சொல்றாரு. அப்படியா? அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தரிசனம், அது வெறும் கற்பனை இல்ல அவருக்கு. ஓ, நிஜமாவே கிருஷ்ணர் கூட விளையாடினாரு, பேசினாரு. ஏன் தபால் அட்டை எழுதுனா பதில் வந்துச்சுன்னு அவர் நம்புனதா புத்தகம் விவரிக்குது. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவருக்கு அதுதான் உண்மையா இருந்திருக்கு. ஆமா, அதுதான் அவரோட யதார்த்தம். இதுக்கு நடுவுல அவங்க அம்மா எளிமையா வேதாந்தம் சொல்லி கொடுத்திருக்காங்க. நேதி நேதி, இது இல்ல இது இல்லன்னு பகுத்தறியறது, பஞ்சபூதங்கள் பத்தி இதெல்லாம். சரி சரி. இந்த ஆரம்ப கட்டத்துக்கு அப்புறம் அவர் புத்தர் பக்கம் திரும்புறாரு இல்லையா? அது எப்படி? ஒரு புத்தரோட படத்தை பார்த்ததும் உடனே இம்ப்ரெஸ் ஆகி அவரை மாதிரியே வாழணும்னு காவி உடை பிச்சை பாத்திரம்னு கிளம்பிட்டாரு. ஆமா, ஊர்ல போய் பிரசங்கம்லாம் பண்ணிருக்காரு. அவரே சொல்றாரு, புத்தர் தான் என் முதல் குரு, ஆனா உண்மையான போதி மரணம் நமக்குள்ளதான் இருக்குன்னு. ஆனா அதுவும் கொஞ்ச நாள்ல இது வெறும் வெளிவேஷம்னு உணர்ந்துட்டாரு. அந்த சமயத்துல தியான அனுபவங்கள் இன்னும் தீவிரமாகுதுன்னு புத்தகம் சொல்லுது. ஆமா, ராத்திரியில தூட்டத்திலேயே தியான நிலைக்கு போயிடுறது, அதுக்கு டாக்டர்லாம் வந்து பாக்குறது. ஏன் ஒரு தடவை ஹோலி அன்னைக்கு பாங் கலந்த ஸ்வீட்டை தெரியாம சாப்பிட்டதால ஆழ்ந்த தியானத்துல அவருக்கு முன்ன பின்ன தெரியாத சம்ஸ்கிருதத்துல யஜுர்வேத மந்திரங்களை சொன்னதா ஒரு பதிவு இருக்கு. அடேங்கப்பா! இது முற்பிறவி வாசனைன்னு கூட சிலர் சொல்றாங்க. இதுக்கிடையில லைப்ரரிக்கு போய் படிக்கிறது, அவரோட மாமா சுவாமி ராம் தீர்த்தர் பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுன்னு தேடல் பல வழியில போயிருக்கு. எப்படி சொல்றது, ஆன்மீக அனுபவமும் உலகை துறந்து சாதுவாகணுங்கிற அந்த இளவயது ஆசையும் கலந்த ஒரு காலம் அது. கரெக்ட். இது நடந்துட்டு இருக்கும்போதே அப்போதைய பஞ்சாபோட அரசியல் சூழலும் அவர் மேல தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஒரு கொந்தளிப்பு, ஜாலியன்வாலா பாக், ரவுலட் சட்டோன்னு. ஆமா, ரொம்ப பதட்டமான காலம். காந்தியோட அகிம்சையில அப்போ பாபாஜிக்கு உடன்பாடு இல்லைனும், நேரடி நடவடிக்கை, ஒரு மாதிரி புரட்சி மூலமா தான் சுதந்திரம் வரும்னு அவர் நம்பினதா புத்தகம் சொல்லுது. ஆமா,
இங்க நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம், இது புத்தகத்துல பாபாஜியோட பார்வையா சொல்லப்படுறது. இதுல எங்க கருத்து எதுவும் இல்ல. சரி. பகத்சிங் மேல அவருக்கு பெரிய மரியாதை இருந்திருக்கு. ஏன், ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்ற மாதிரி கண்ணுக்கு தெரியாம மறையிற சக்தியை கத்துக்க கூட முயற்சி செஞ்சிருக்காரு. இதுதான் சுவாரஸ்யம். ஒரு பக்கம் ஆழமான ஆன்மீக தேடல், இன்னொரு பக்கம் புரட்சி ஆயுதம்னு யோசனை. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் அவர் கொஞ்ச காலம் பிரிட்டிஷ் ராணுவத்திலேயே சேர்றாரு. 2ஆம் உலகப் போர் சமயம். ஆமா, அது எதுக்கு? ராணுவ பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்புறமா அதையே வச்சு ஆங்கிலேயரை எதிர்க்கலான்னு ஒரு திட்டம். ஓ, இதுக்கு அவர் மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னதை உதாரணம் காட்டினதாகவும் புத்தகம் பதிவு செய்யுது. மறுபடியும் நாங்க வலியுறுத்துறோம், இது புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற பாபாஜியோட பார்வை. இது நாங்க சரி தப்புன்னு சொல்ல வரல. நிச்சயமா அந்த ராணுவ வாழ்க்கையிலயும் சில விசித்திரங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ஆத்துல குளிக்கும்போது இவர் மட்டும் தியானத்துல உட்கார்ந்துடுறது, அணிவகுப்புல போகும்போது திடீர்னு பரவச நிலையில ஆட ஆரம்பிக்கிறதுன்னு. அப்புறம் ராணுவத்தை விட்டுட்டு குருவை தேட ஆரம்பிக்கிறாரு. பல சாமியார்களை பார்க்கறாரு, சிவானந்தர் மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாம். ஆனா திருப்தி இல்ல. ஆமா, ஏன்னா அவரோட கேள்வி ரொம்ப நேரடியானது. நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? எனக்கு காட்ட முடியுமா? இந்த கேள்விக்கு யாருக்கிட்டையும் பதில் இல்ல. அப்புறம்தான் ரமண மகர்ஷிய பத்தி கேள்விப்பட்டு திருவண்ணாமலை வர்றாரு. ஆனா முதல் பார்வையவே ஒரு சந்தேகம் அவருக்கு. இந்த ஆள் ஒரு மோசடிக்காரனா இருப்பானோன்னு நினைச்சதா புத்தகம் சொல்லுது. அப்படியா? நேரா ரமணர்கிட்ட போய், நீங்க தான் கடவுளா, நீங்க தான் என்ன இங்க வர சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ரமணர் அமைதியா இருக்காரு. ஆமா, பாபாஜி கிருஷ்ண பக்தி வழியில வந்தவர். ரமணரோ என்ன சொல்றாரு? கேள்வி கேக்குற நீ யாருன்னு கண்டுபிடின்னு சொல்றாரு. 2 அப்ரோச்சும் வேற. ஆனா அந்த சந்திப்புல ஏதோ ஒண்ணு நடக்குது. ரமணரோட அந்த பார்வை, ஆமா, அந்த பார்வை அது பாபாஜி மேல ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்துது. புத்தகம் அதை விவரிக்கிற விதம், ஒரு கணம் உடல் மன எல்லாம் சுத்தமாகி ஒரு பெரிய உருமாற்றம் நடந்த மாதிரி. அந்த நொடியில அவர் உணர்ந்தது, சின்ன வயசுல அந்த மாம்பழச்சார வேண்டான்னு சொன்னப்போ கிடைச்ச அதே அமைதி, அதே ஆனந்தம், அதே முழுமைன்னு அவர் அடையாளம் கண்டுகிட்டாரு. ஆமா, அந்த இணைப்பு. என்னோட இத்தனை வருஷம் ஆன்மீக தேடல் இப்ப முடிஞ்சிடுச்சேன்னு அவர் சொன்னதா புத்தகம் குறிப்பிடுது. கேட்கவே. இதுல இன்னொரு ஆழமான விஷயத்த புத்தகம் தொடுது. ரமணரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே பாபாஜி அந்த நிலையில இருந்தாரு. ஓ. பல இடங்கள்ல புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பாபாஜியோட வார்த்தைகள் மூலமா அவர் சின்ன வயசுல இருந்தே அந்த சகஜ நிலைன்னு சொல்ற இயல்பான அமைதியான நிலையில தான் இருந்திருக்காரு. அப்போ ரமணரோட பார்வை அவர் ஏற்கனவே இருந்த அந்த நிலைய அவர் மறுபடியும் உணரவும் அதோட மதிப்பு முழுசா புரிஞ்சுக்கவும் ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு. மகர்ஷி அவர் ஏற்கனவே அடைஞ்சிருந்த அந்த நிலையோட மதிப்பை அவருக்கு காட்டினாருன்னு ஆசிரியர் சொல்றாரு. இது நம்ம பொதுவா கேக்குற ஞானம் அடைதல் கதைகள் மாதிரி இல்லையே. இல்ல, இது வேற மாதிரி. ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஏதோ கிடைச்ச மாதிரி இல்ல, ஏற்கனவே இருந்தது வெளிப்பட்டது, இல்லனா உறுதிப்படுத்தப்பட்டது மாதிரி. இங்கெல்லாம் அந்த தலைப்பு நத்திங் எவர் ஹேப்பன், எதுவுமே உண்மையா நடக்கல, அதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் வருது. ஆமா, அந்த 6 வயசு அனுபவம் போகவே இல்ல. ரமணர் அதை உறுதி செஞ்சாரு, அவ்வளவுதான் பாபாஜியே சொன்னதா வருது. கரெக்ட். சரி, ரமணரை சந்திச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி போகுது? அதுவும் பல திருப்பங்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை சமயத்துல குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வருது, அகதியா வராங்க. ஆமா, அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்புறம் கர்நாடகாவுல சுரங்கங்கள்ல மேலாளரா வேலை, அங்க தனிமை, இயற்கை, காட்டு விலங்குகளோட அனுபவம்னு அது ஒரு தனி அத்தியாயம். இந்த சமயத்துல தான் சுவாமி அபிஷிக்தானந்தர் மாதிரி மேற்கத்திய தேடலாளர்களையும் சந்திக்கிறாரு. ஒரு பக்கம் உலக வாழ்க்கை பொறுப்புகள், இன்னொரு பக்கம் அந்த உள்நிலை மாறாம இருக்கு. முக்கியமா இந்த காலகட்டத்துல தான் பாபாஜி கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு குருவா உருவாகிறாரு. புத்தகம் அதுக்கும் நிறைய சம்பவங்கள் சொல்லுது. அயோத்தியில ராமர் தர்சனம் கிடைக்கலன்னு தட்டல பண்ணிக்க போன ஒருத்தருக்கு வழிகாட்டினது, கங்கையே பெண்ணா வந்து கும்பமேளா பாவங்களை ஏத்துக்க சொன்னதா ஒரு அனுபவம், கிருஷ்ணரை காட்டச் சொன்ன சின்ன பொண்ணுக்காக செஞ்சது, ராதைய பார்க்கணும்னு வந்த ரஷ்யருக்கு உதவினதுன்னு நிறைய இருக்கு போல. ஆமா, அப்புறம் தேசாய், கேப்ரி, பக்ரே, ஹூக்கேரி மாதிரி நிறைய பக்தர்களோட கடிதங்கள், அவங்களோட அனுபவங்கள் மூலமா பாபாஜியோட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு புத்தகம் சொல்லுது. வெறும் உபதேசம் மட்டும் இல்லாம நேரடி அனுபவம் மூலமா எப்படி மத்தவங்களுக்கு வழிகாட்டினாருங்கிறது தெரிய வருது. ஆக இந்த புத்தகம் பாபாஜியோட பிறப்புல ஆரம்பிச்சு தேடல், ரமணர் சந்திப்பு, குடும்ப வாழ்க்கை, வேலை, கடைசியா குருவா ஆனது வரைக்கும் இந்த முதல் பாகத்துல ஒரு பெரிய பகுதியை கவர் பண்ணுது. ஆமா, ஒரு விரிவான பார்வை கொடுக்குது. கடைசியில கொடுத்திருக்கிற அந்த ஆபாரங்கள், குறிப்புகள், சொற்களஞ்சியம் எல்லாம் பார்த்தா தெரியுது ஆசிரியர் எவ்வளவு ஆழமா இறங்கி வேலை செஞ்சிருக்காருன்னு.
இது வெறும் வாழ்க்கை வரலாறு இல்ல, ஒரு காலத்தோட கண்ணாடி மாதிரியும் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, நத்திங் எவர் ஹேப்பண்ட் பாபாஜியோட வாழ்க்கைய, அனுபவங்களை, போதனைகளை பல கோணங்கள்ல பார்க்க முயற்சிக்குது. குறிப்பா ரமண மகர்ஷியோட தொடர்பு, அதுக்கு முன்னும் பின்னும் அவரோட நிலை, அவர் எப்படி ஒரு குருவா ஆனாருங்கிறத ஆழமா அலசுது. ஆமா. ஆசிரியர் சொன்ன மாதிரி ஒரு சிக்கலான, சக்தி வாய்ந்த ஆழ்மையோட அந்த பல பரிமாணங்களை முடிஞ்ச வரைக்கும் காட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க. நிச்சயமா. பாபாஜி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ரமண மகர்ஷி பத்தி படிக்கிறவங்க, அத்வைதம்னா என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான புத்தகம். வாழ்க்கை சம்பவங்கள், அந்த அமானுஷ்யமான ஆன்மீக அனுபவங்கள், வரலாற்று பின்னணி, கூடவே பக்தர்களோட நேரடி அனுபவ குறிப்புகள்னு எல்லாம் கலந்து ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது. பாபாஜியோட போதனைகளை அவரோட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க ரொம்ப உதவியா இருக்கு. ஆமா, கரெக்ட். ரொம்ப நன்றி. இப்போ கேட்குறவங்க கிட்ட ஒரு கடைசி கேள்வி. இந்த புத்தக தலைப்பு நத்திங் எவர் ஹேப்பண்ட், எதுவுமே நடக்கவில்லை. ஆனா நாம இவ்வளோ நேரம் பேசுனதுல பாபாஜி வாழ்க்கையில தரிசனங்கள், அரசியல் ஈடுபாடு, தீவிரமான ஆன்மீக அனுபவங்கள்னு எவ்வளவோ, எப்படி சொல்றது, வியக்க வைக்கிற சம்பவங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது அந்த தலைப்பு உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருது? இவ்வளோ நிகழ்வுகள் நடந்த ஒரு வாழ்க்கையை அடிப்படையில் எதுவுமே நடக்கவில்லைன்னு சொல்ற அந்த பார்வை எப்படி பொருந்தும்? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.